Evam Sastrang Devakiputra Geetam. There is one scripture only, one common scripture for the whole world, for the people of the whole world, and that is this Bhagavad Gita. Deva Devaki Putra Eva. And there is one God for the whole world, is Sri Krishna. And Eka Mantrastasya Navani, and one hymn, mantra, one hymn only, one prayer or one hymn is to chant his name. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Eka mantrastasya navani jani karmapi ekang tasya devasya siva. And there is one work only, that is to serve the Supreme Personality of God. If one learns from Bhagavad Gita that the people are very much anxious to have one religion, one God, one scripture, and one business or one activity of life. This is summarized in the Bhagavad Gita. That one God is Krishna. Krishna is not sextillion God. Krishna, from the name of Krishna, Krishna means, as we have explained above, Krishna means the greatest place. ஹரே கிருஷ்ணா. அனைத்து பக்தருக்கும் காலை வணக்கம். நேற்றுடைய தொடர்ச்சி. கடந்த சில நாட்களாக கீதா மகாத்மியம், கீதனுடைய மகாத்மியத்தை, பெருமைகளை பல ஸ்லோகங்கள் மூலமா புரோபாதர் விளக்கமா சொல்றார். ஏன்னா எப்படி கங்கை புனிதமானது, ஏன்னா பகவானுடைய திருவாய்ப்பட்டதுனால கங்கையில போய் குளிச்சா நம்முடைய பாவங்கள்லாம் போயிடும். அதே மாதிரி பகவத்கீதை பகவானுடைய திருவாயிலிருந்து வந்தது. அப்ப அதை நம்ம படிக்கும் பொழுதும், அதை நம்ம கேட்கும் பொழுதும் எல்லா பாவங்களிலிருந்து நாம விடுபடலாம். அப்ப பகவான்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? சரணடையணும். சர்வதர்மான் பரித்தஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரச்ச அகம் துவம் சர்வ பாப்பேபியோ மோட்சிச்சாமி மாற்றிட்டதா. சர்வதர்மான், எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு ஒரே தர்மம், பகவான்கிட்ட சரணடையணும். மாம் ஏகம் சரணம் பிரச்ச, மாம் ஏகம், மாம் ஏகம். நல்லா புரிஞ்சுக்கணும். மாம் ஏகம்னா என் ஒருவனையே அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்ற. அதுக்குதான் இங்க விளக்கம் கொடுக்குற அழகான சுலபம் இன்னைக்கு சொன்னார். ஏகம் சாஸ்திரம் தேவிகி புத்திர கீதம் ஏகோ தேவ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்ய தாமானி யானி கர்மா ஏகம் தர்மஸ்ய சேவா. சோ கடவுள் ஒரே ஏகம் சாஸ்திரம், ஒரே ஒரு சாஸ்திரம் தான். எது? பகவத்கீதை. ஒரே ஒரு சாஸ்திரம். சாஸ்திரங்கள் நிறைய இருக்கு. ஆனா பகவானாலேயே பேசப்பட்ட ஒரு சாஸ்திரம்னா அது பகவத்கீதை தான். ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய புத்தகங்களை படிக்கிறோம், நிறைய விஷயங்களை நம்ம கேட்கிறோம். ஆனா ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஒரு இதுல நம்ம பண்ணணும். ஃபோக்கஸ் அப்படின்னா ஒரு இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா அதுல நம்ம தெளிவா புரிந்து கொள்ளலாம். நம்ம பழைய இதை படிச்சு பழைய இதுல சிந்தனை செலுத்தினோம்னா நம்ம மைண்ட் டைவர்ஜென்ஸ் ஆகும். ஆனா ஒரே ஒரு இது, எப்படி அந்த காலத்துல இந்த பஞ்சு வச்சிருப்போம், ஒரு லென்ஸ் வச்சு இந்த பஞ்சு மேல வச்சோம்னா கொஞ்ச நேரத்துல இந்த பஞ்சு எரிஞ்சிரும். ஏன்? அந்த ஃபோக்கஸ், அதாவது சூரிய ஒளி எல்லா இடத்துல இருந்தாலும் அந்த லென்ஸை வச்சு ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது அந்த ஹீட் ஒருமைப்படுத்தப்படும் பொழுது பஞ்சு எரிஞ்சிடும். அப்ப இந்த ஃபோக்கஸ் நம்ம பண்ணும் பொழுது நமக்கு என்ன? ஒரே ஒரு சாஸ்திரம், தேவகி புத்திர கீதம் பகவத்கீதை. அதனால சொல்றார் தேவகி புத்திர கீதம்.
ஏன் தேவகி புத்திரன் யாரு? ஸ்ரீகிருஷ்ணன். அதனாலதான் நீ சொல்ற தேவகி புத்திர கீதம் ஏகம் சாஸ்திரம், ஒரே ஒரு சாஸ்திரம் நமக்கு பகவத்கீதை. அதனாலதான் நம்ம புனித நூல் அப்படின்னு சொல்றதுமே பகவத்கீதை தான். நிறைய பேர் நான் அந்த புத்தகம் படிச்சிருக்கேன், இந்த புத்தகம் படிச்சிருக்கேன், அதை படிச்சிருப்பேன், எல்லாம் இருக்கலாம். ஆனா எதை படிக்கணுமோ அதை நம்ம முதல்ல படிக்கணும், எதை கேட்கணுமோ அதை நம்ம தெளிவா கேட்கணும். ஏன்னா பகவத்கீதையை படிக்காம நம்ம மற்றதெல்லாம் படிச்சுட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால சொல்றாரு தேவகி புத்திர கீதம் ஒரே ஒரு நூல் பகவத்கீதை. ஏகோ தேவ தேவகி புத்திர, உலகம் முழுமைக்கும் ஒரே ஒரு கடவுள் கிருஷ்ணர், ஒரே ஒரு கடவுள் கிருஷ்ணர். அப்ப கேள்வி வருது, மத்தவங்க எல்லாம் யாரு? இப்ப நம்ம இதுல பெரிய குழப்பமே அதான். நம்ம இதுல நம்ம கடவுள் அப்படின்னா நம்ம எல்லாரையும் கடவுளாக நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம். அங்கதான் பிரச்சனை. எல்லாரும் இருக்காங்க, ஆனா அவங்க எல்லாருமே தேவர்கள். அவங்க எல்லாம் யாருன்னா தேவர்கள். அவங்க பகவானுக்காண்டி இந்த பிரபஞ்சத்தை நிர்வாகத்திற்காக அமைக்கப்பட்ட தேவர்கள். எப்படி இந்தியாவில பிரைம் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு கீழே ஹோம் மினிஸ்டர் இருக்கிறார், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கிறார், எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கிறார், டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கார், இப்படி எத்தனையோ மினிஸ்டர்கள் இருக்கிறாங்க. ஆனா பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் தான். அப்ப மற்றவங்களாம் யாரு? மற்றவங்கன்னா அவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய மினிஸ்டர்கள். அதுக்கப்புறம் யூனியன் மினிஸ்டர் இருக்காங்க, அப்புறம் தான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு மினிஸ்டர் இருப்பாங்க. இப்படி பாத்தீங்கன்னா நிறைய பேர் மினிஸ்டர் இருப்பாங்க. ஆனா பிரைம் மினிஸ்டர் யாரு? ஒருத்தர் தான் இருப்பார். அதே மாதிரி மொத்த பிரபஞ்சத்துக்கும் ஒரே ஒரு கடவுள் யாரு அப்படின்னா சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட் ஸ்ரீகிருஷ்ணர். அவர் தான். ஏன்னா அவர்கிட்ட தான் மகாவிஷ்ணுவே தோன்றார். மகாவிஷ்ணு இந்த பிரபஞ்சத்தையே படைக்கிறார். அவர் பிரம்மா மூலமா படைக்கிறார். பிரம்மா நம்மளையெல்லாம் படைக்கிறார். அப்படி நம்ம போய் பார்த்தோம்னா நமக்கு நம்ம பிரம்மாட்ட இருந்து வந்திருக்கோம், பிரம்மா மகாவிஷ்ணு இருந்து வந்திருக்கார், மகாவிஷ்ணு கிருஷ்ணன் இருந்து வந்திருக்கார். அப்ப பார்த்தோம்னா ஒரே கடவுள் யாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஸோ கிருஷ்ணர் அப்படின்னா ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர், கவர்ச்சிகரமானவர். பகவானுக்கு நிறைய பெயர் இருக்கு, பகவானுக்கு நிறைய பெயர் இருக்கு. ஆனா அதுல கிருஷ்ணா அப்படிங்கிற பெயரை ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவர் கவர்ச்சிகரமானவர், ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த கவர்ச்சி அப்படின்னா கிருஷ்ணர் தான். அதனாலதான் கிருஷ்ணா, அவருக்கு பல பேர் இருக்கு. ஆனா கிருஷ்ணா அப்படின்னு ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா அவருடைய இந்த கவர்ச்சிகரமான ஒரு நிலை கிருஷ்ணருக்கு மட்டும்தான். அதனால நீங்க சொல்ற ஒரே கடவுள் இருக்கட்டும் கிருஷ்ணர். ஏன்னா இப்ப நம்மளுமே பல இதுகள்ல போனோம்னா இது இங்க போவோம், அங்க போவோம், இங்க ஒரே கோணத்தில் இருக்கணும். ஏன்னா பகவத்குமார் புத்தர் ஏக்க கூடணும் தானே. ஏக்க அப்படின்னா எப்படி தென்னை மரம் ஒரே நட்டுக்க வளர்றதோ அதே மாதிரியா நம்முடைய சிந்தனை செயல் எல்லாமே கிருஷ்ணருக்காக, கிருஷ்ண பக்திக்காக. அப்ப நம்முடைய இந்த போக்கஸ் பண்ணும்பொழுது நம்முடைய ஆன்மீக பலமும் தெளிவாக கூட வரும். இல்லையா, நான் இங்க போறேன், அங்க போறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன். ஆனா இங்க தெளிவா கேட்ட ஒரே ஒரு கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர். ஏகோ மந்திரஸ்ய நாமானி யானி, இது ரொம்ப முக்கியம். மேலும் ஒரே ஒரு மந்திரம் சொல்றார். ஏகோ மந்திரஸ்ய தஸ்ய நாமானி யானி. ஏகோ மந்திரஸ்ய, ஏகோனா ஒரே ஒரு மந்திரம். என்ன மந்திரம்? ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஒரே ஒரு மந்திரம். பகவானுக்கு பல நாமங்கள், பல மந்திரங்கள் என்ன இருந்தாலும் நமக்கு கலியுகத்துக்குன்னு சைத்திர மகாபிரபு கொடுக்கப்பட்ட ஒரே மந்திரம் என்னது? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. அதனால்தான் புரோபாத சாண்டிங் 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 ஹரே கிருஷ்ண மந்திரத்தை எல்லாரும் தினந்தோறும் ஜபம் பண்ணுங்க. ஏன்னா மந்திரா மனது திராண விடுதலை, மனதிற்கு மிகப்பெரிய விடுதலை. ஏன்னா
எல்லாருக்கும் பிரச்சனை நமக்கு எதுன்னா மனசுதான் காரணம். அதனாலதான் மந்திரம். இது என்னதுன்னா மகாமந்திரம். இது என்னது? மகாமந்திரம். மகாமன மிகப்பெரிய மந்திரா மனதிற்கு மிகப்பெரிய விடுதலை கொடுப்பது இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். ஏன்னா கலியுகத்துல மனமானது அலைபாய்வதற்கு பலவிதமான இது உண்டு. ஆனா ஹரே கிருஷ்ண மந்திரம், ஏன்னா நேற்று பகவான் மகராஜ் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தினுடைய முக்கியத்துவம் ஹரிநாம சிந்தாமணி அதுல அவரு நிறைய விஸ்வநாத் சொன்ன விஷயங்களை நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். அதுல அவர் நாமம் பகவானுடைய திருநாமம் ஒன்று மட்டுமே இந்த பிறவி சக்கரத்தை ஒளிபடுவதற்கு சுலபமான வழி. அதுக்கு அஜாமிரன் கதை எடுத்து பேசினார். அஜாமிரன் கடைசி நேரத்துல நாராயணா அப்படின்னு அவன் சொன்னதுனால அவனுக்கு என்ன கிடைச்சு? பகவான் ராஜ்யத்துக்கு போயிட்டார். அப்ப அந்த மந்திரம் நாராயணா இந்த வார்த்தைக்கு அவளுக்கு இத்தனைக்கும் அவர் எல்லா பாவங்களும் பண்ணவும், ஆனா தன்னுடைய பிள்ளைக்கு என்ன பண்ணிச்சுன்னா நாராயணான்னு பேரை வச்சுட்டான். நாராயணா சாப்பிட்டியா, நாராயண தூங்குனியா, நாராயண உடாண்டியா. அப்ப அவன் நாராயண சிந்தனை இருந்தாலும் உண்மையிலே பகவான் சிந்தனை இருந்தார். ஆனா அந்த நாராயணா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பக்தர்கள் விஷ்ணு தூதர்கள் வந்துட்டாங்க. அப்ப யம தூதர்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஆனா எங்களுடைய பாஸ்ட் பேர் சொல்லிட்டான். அப்ப உங்களுக்கு வேலையே இல்லை. அப்ப பகவானுடைய திருநாமத்துக்கு எந்த அளவுக்கு மகிமை இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அதுவும் கலியுகத்திலே சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சுலபமா கொடுத்த மந்திரம் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் தான். அதனால நீங்க சொல்றாரு ஏகோ மந்திரஸ்ய நாமானியானி, ஒரே மந்திரம் ஒரே பிரார்த்தனை அவரது திருநாமத்தை உச்சரித்தல். அதனாலதான் நமக்கு தினந்தோறும் குறைந்தபட்சம் 16 மாலையாவது எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. 10 மாலை, 1 மாலை, 4 மாலை, 8 மாலை, 16 மாலை. அதனால எல்லாரையும் உங்களை காலையில இந்த சிஸ்டத்துக்கு வர 5:15 to நீங்க 6:15 8 மாலை ஜெபம் பண்ணிடலாம். காலை நேரத்துல பிரம்ம முகூர்த்தத்துக்கு நம்ம பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா அப்போ மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். நல்ல ஜபம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே. நாக்கு சொல்லணும், காது கேட்கணும். ஏன்னா ஏகோ மந்திரம், ஒரே ஒரு மந்திரம். அடுத்து கர்மா ஏகம் தஸ்ய தேவஸ்ய சேவா, மேலும் ஒரே ஒரு செயல், ஒரே ஒரு தொழில் தான். ஒரே ஒரு தொழில். என்ன தொழில்? கர்மாப்பிய தஸ்ய தேவஸ்ய சேவா, மேலும் ஒரே ஒரு செயல் இருக்கட்டும், பரமபுருஷ பகவானுக்கு தொண்டாற்றுதல். ஏன்னா நம்ம செயல் செய்யாம யாரும் இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு தொழிலோ ஏதோ ஒரு செயலோ நம்ம செய்து கொண்டேதான் இருப்போம். யாரும் சும்மாவே இருக்க முடியாது. பட் அந்த தொழில் சேவை அது யாருக்காக இருக்கணும்னா பகவான் கிருஷ்ணருக்காக இருக்க வேண்டும். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஏன்னா செயல் செய்யாம யாரும் இருக்கவே முடியாது. பட் செயல் யாருக்காக செய்யணும்? அப்ப நம்ம பார்க்கணும், நம்ம செய்யக்கூடிய செயலை எல்லாம் கிருஷ்ணரோட தொடர்பு கொடுத்து செய்யணும். நம்ம ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா இந்த செயல் கிருஷ்ணரோட சம்பந்தம் இருக்கா? அதுதான் பக்தி. பக்தி மீன்ஸ் என்ன? பக்தி செயல்கள். அப்ப நம்ம செய்யக்கூடிய செயல் எல்லாமே இப்ப உட்காந்து நம்ம எல்லாம் கேட்கிறோம். அப்ப கேட்கக்கூடிய நிலை எல்லாருக்கும் உண்டு. இப்ப கேட்கறது யாரை பத்தி கேட்கணும்? பகவானை பத்தி கேட்கணும். படிக்கணும், அப்ப பகவத்கீதை படிக்க. பாடணும், பகவானை பத்தி பாடுங்க. வழிபடணும், பகவானுக்கு பூஜை பண்ணுங்க. சாப்பிடணும், பிரசாதமா சாப்பிடுங்க. தொடர்பு வச்சுக்கணும், பக்தருடைய சங்கத்தை தொடர்பு வச்சுக்கோங்க. யாத்திரை போகணும், பகவான் அவதானம் பண்ண இடங்களுக்கு யாத்திரை போங்க. இப்ப எப்படி நாம பகவானோட சம்பந்தப்படுத்தி நாம ஒவ்வொரு செயலையும் நாம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம செய்யக்கூடிய செயல் எல்லாமே பகவானோட சம்பந்தம் இருக்கா? ஏன்னா இங்க சொல்ற தெளிவா சொல்றார், தேவஸ்ய சேவா, ஒரே ஒரு செயல் இருக்கட்டும், பரமபுருஷ பகவானுக்கு தொண்டாற்றுதல். நம்ம செய்யக்கூடிய செயல் எல்லாமே பகவானோட தொடர்பு இருக்கா அப்படிங்கிறது நாம் எல்லாரும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, படிக்கணும் படிக்கணும், என்ன படிக்கணும்? எதுவே படிக்கணும். இன்னைக்கு லட்சக்கணக்கான புத்தகங்கள் வந்துருச்சு. ஆனா எதை படிக்கணும் அப்படின்னா பகவத்கீதை படிக்கணும், கேட்கணும். பகவானை பற்றிய விஷயங்களை நம்ம கேட்கணும்.
இப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம பகவானோட தொடர்பு கொடுத்தினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை வெற்றி அடையும். ஆனா இந்த சொல்ற தெளிவா சொல்றார், ஏக்கம் சாஸ்திரம். ஏக்கம்னா என்ன? ஒரே ஒரு சாஸ்திரம். ஏன்னா நம்முடைய மனதையும் புத்தியையும் பல விதங்கள்ல நம்ம ஈடுபடுத்திட்டோம்னா அதுக்கு உண்டான இது கிடைக்காது. போக்கஸ் வந்து ஒரே போக்கஸ் தான். ஏன்னா நான் வந்து 97ல வந்தப்ப பகவத்கீதை படிச்சா எல்லா பிரச்சனையும் விடுபடலாம்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே நம்முடைய புனித நூல் பகவத்கீதை ரெண்டுமே ஒன்றாகுது. ஆனா நம்ம தெரிஞ்சுக்கல. அப்பதான் படிக்க ஆரம்பிச்சோம். படிச்சுட்டு அதுல என்ன தெளிவா சொல்லிட்டார், எல்லாவற்றையும் கிருஷ்ணரோட சம்பந்தப்படுத்தணும். ஏன்னா பகவத்கீதை தான் எனக்கு சொல்றாரு, எல்லாமே யாரோட சம்மந்தப்படும் அர்ஜுனன் சொன்னார் இல்லையா, நீ சண்டை போடணும். யாருக்காக? எனக்காக. இப்போ உனக்காக சண்டை போடுறேன். இப்ப துரியனும் வந்தான். ஆனா துரியன் சண்டை அவனுக்காண்டி போறான். ஆனா அர்ஜுனும் வர்றான். அர்ஜுனன் சண்டை யாருக்காக போறான்? கிருஷ்ணனுக்காக போறான். ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். அதுதான் புரோபார் நீங்க கொடுத்தார். அன்பின் குருவின் வழிகாட்டுதல் கீழ் நம்ம பயிற்சி செய்தோம் என்றால் நம்ம எல்லாத்தையும் புரிந்து செயல்பாட்டுக்கு நம்ம வர முடியும். இல்லைன்னா நம்ம மனமோட போக்குப்படி செயல்பட்டு இருப்போம். அதாவது புரோபார் அடிக்க சொல்ற கிருஷ்ண உணர்வோடு செயல்படுகிறது. ரெண்டு உணர்வு, ஒண்ணு ஜட உணர்வு, இன்னொன்னு கிருஷ்ண உணர்வு. எப்ப இந்த ஸ்லோகத்தின்படி நம்ம எல்லாத்தையும் கிருஷ்ணரோட சம்பந்தப்படுத்தா அது கிருஷ்ண உணர்வு. அவ்வளவுதான். எதுவுமே செய்ய வேணாம்னு சொல்லல. சாஸ்திரம் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போன்னு சொல்லு, எல்லாத்தையும் செய்யுங்க. நீ சொன்ன மாதிரியா தேவசிய சேவா, அது பரமபுருஷ பகவானுக்கு தொண்டாற்ற வேண்டும். அதோட நம்ம சம்பந்தப்பட்டிருக்கோமா? நேற்று வசந்த பஞ்சமி. நேற்று வசந்த பஞ்சமி நம்ம எல்லாரும் புத்தகங்கள் விநியோகம் பண்ண போயிருப்போம். ஏன்னா எல்லாத்துலயுமே பகவானும் சம்பந்தப்படுத்தப்பட வேண்டும். அது வந்து சரஸ்வதி அவங்களுடைய அவதார தினம். அவங்க யாரு? எஜுகேஷன் மினிஸ்டர், கல்விக்கு அவங்க அதிபதி. கல்வினா என்ன கல்வி? ஆன்மீக கல்வி. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லாருமே கல்வினா பல்வி கல்வி எல்லாமே என்ன வேணும்? ஆன்மீக கல்வி. இப்ப என்ன படிக்கணும்? பகவத்கீதை படிக்கணும். அந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் நாம கிருஷ்ணரை சம்பந்தப்படுத்தப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வந்து சுலபமா வெற்றி அடைய முடியும். அதனால இந்த சுலோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல சுலோகம். எல்லாரும் நல்லா பார்த்துங்க. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திர சதஸ்ய ராமானிதானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. கீதா மகாத்மியம் 7. இதை குறிச்சுக்கோங்க. எல்லாரும் படித்து பாருங்க. ஹரே கிருஷ்ணா. இன்று பிறந்தநாள் கொண்டாடும் பக்தர்கள் ஹரே கிருஷ்ணா. இன்று பிறந்தநாள் கொண்டாடும் பக்தர்கள் சரங்கதி மாதவி தேவி மாதாஜி, அடுத்து ஆனந்த் பி ஆனந்த். அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண படத்தினால கிருஷ்ண பக்தியில எல்லாரும் முன்னேறணும். ஏன்னா இப்ப நம்ம பாடிக்கிறோம். இதுல வந்து என்ன, நம்ம அடுத்தடுத்து நிறைய முன்னேற பக்தி சேவை நிறைய நாம செய்யணும் அப்படின்னு கிருஷ்ண படனை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ராம குருமராஜோட ஆரோக்கியத்துக்கான எல்லாரும் நரசிம்ம பிரார்த்தனை தயவு செய்து எல்லாரும் இருந்து. ஏன்னா ஆச்சாரியர்களுக்காண்டி நாம வந்து சேவைங்கிறது நேரம் போய் சேவை பண்ண முடியாது. ஆனா அவருக்காண்டி பிரார்த்தனை பண்றது ஒரு சேவை. இப்போ குருவுக்காண்டி நம்ம வந்து நேரடியா போய் யாரும் சேவை பண்ண முடியாது. ஆனா அவருக்காண்டி நாம பிரார்த்தனை பண்ற பாருங்க, அது ஒரு மிகப்பெரிய சேவை. ஸோ இனிமே குருவுக்கு நம்ம சேவை பண்ணணும், பிரார்த்தனை மூலமா சேவை பண்ணணும்.